JKLM கிச்சன். இன்னைக்கு சாஃப்டான மலபார் பால் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மலபார் பால் கேக் செய்ய ஒரு கப், அதாவது 250 மில்லி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் சர்க்கரை, அதாவது 125 கிராம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சு கொதிக்க வச்சிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 100 மில்லி தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் மில்க் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா பசஞ்சிக்கணும். மாவை 5 நிமிஷம் நல்லா பசஞ்சிக்கிட்டோம். இப்போ சப்பாத்தி கட்டையில் போட்டு திரட்டிக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு அது மேலே தூவி திரட்டிக்கலாம். சப்பாத்தி கட்டையில் நல்லா திரட்டிக்கிட்டோம். இந்த அளவு திக்னஸ் திரட்டிக்கலாம். இப்போ நம்ம தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்த கேக்கை ஒரு 10 நிமிஷம் சர்க்கரை பாகில் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் சர்க்கரை பாகில் ஊற வச்சு எடுத்துட்டோம். நல்ல சாஃப்டான மலபார் பால் கேக்கு ரெடி பண்ணிட்டோம்.